அல்லேலூயா, அல்லேலூயா. மறுபடியும் உங்களை சந்திக்க கிருபை பாராட்டி என் தேவனை நன்றி நிறைந்த இதயத்தோடு துதிக்கிறேன். இன்றைக்கும் ஒரு வசனத்தை ஆதாரமாக கொண்டு சில வார்த்தைகளை உங்களோடு பேசி ஜெபிக்கலாம் என்று நின்று கொண்டிருக்கிறேன். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை அங்கீகரித்து இந்த வார்த்தைகள் வாயிலாக பாரப்படுகிற இருதயங்கள், உணர்வுடைய இருதயங்களோடு இணைந்து ஜெபிக்க கர்த்தர் கிருபை பாராட்டுவாராக. வாசிப்பார் மேயானவர்களே, மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 14வது அதிகாரம் 30, 31 ஆகிய வசனங்களை. காற்று பலமாக இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். இயேசுவின் சீஷர்கள் கடலிலே பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். கடல் கொந்தளித்து கொண்டிருக்கிறது. ஆக பயந்து நடுங்கிக் கொண்டு அந்த கடலிலே அவர்கள் பயணம் செய்து கொண்டிருந்த நேரத்திலே, கண் பார்க்கிற தூரத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து வந்து கொண்டிருந்தார். இவர்கள் பயந்து அப்படியே திகைத்து கலங்கிக் கொண்டிருந்த அந்த நேரத்தில் இயேசுவை அவர்கள் இயேசு என்று அறிந்து கொள்ள முடியவில்லை. ஏதோ ஒரு பிசாசு ஆமென் கடல் மேல் நடந்து வருகிறது என்று அவர்கள் கூக்குரலிட்டு மிகவும் கூக்குரலிட்டு அழுகிறார்கள், பயப்படுகிறார்கள். ஆக இவர்களுடைய நிலையை பார்த்த இயேசு அவர்களை பார்த்து உரத்த குரலிலே கூறுகிறார், நான் தான், பயப்படாதேயுங்கள் என்று. ஆக ஆண்டவருடைய வார்த்தையை கேட்ட அந்த படகிலே யாத்திரை செய்து கொண்டிருந்த ஆண்டவருடைய சீஷர்கள் இப்பொழுது தைரியப்படுகிறார்கள். இந்த வார்த்தையை கேட்ட பேதுரு ஆண்டவரை நோக்கி கேட்கிறான், ஆண்டவரே நீரேயானால் நானும் இந்த கடலுக்குள்ளே இறங்கி நடந்து உம்மண்டையிலே வருவதற்கு கட்டளை விடும் அப்படியே என்கிறான். ஆண்டவர் பேதுருவை வா என்று அழைக்கிறார். அவன் பேதுரு கடலிலே அந்த படகை விட்டு கடலிலே இறங்கி ஆண்டவரை பார்த்து நடக்கிறான். ஆண்டவர் சொன்ன வார்த்தையை விசுவாசித்த பேதுரு படகிலிருந்து அப்படியே கடலிலே காலை வைத்து அப்படியே தண்ணீருக்கு மேலே நடந்து ஆண்டவருக்கு நேராக வந்து கொண்டிருக்கிறான். இப்பொழுது வந்து கொண்டிருக்கிற அந்த நேரத்திலே அவன் திடீரென்று ஆண்டவரே என்னை காப்பாற்றும் என்று கூச்சலிட்ட கடலிலே அமிழ்ந்து போகிறான். அந்த நேரத்திலே ஆண்டவர் அவனை தூக்கிவிட்டு சொல்கிறார், அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய் என்று. அருமையான தேவ பிள்ளையே, விசுவாசித்து ஆண்டவர் கடலிலே நடந்து கொண்டிருக்கிறார், தனக்கும் நடக்க முடியும் என்று விசுவாசித்து ஆண்டவரோடு கேட்கிறான், ஆண்டவரே நானும் கடலிலே நடந்து வர எனக்கு உத்தரவு கொடும் என்று. வா என்று அழைக்கிறார். அவனும் நடந்து சந்தோஷமாய் ஆண்டவரை பார்க்க ஆண்டவருடைய பக்கத்திலே வந்து கொண்டிருக்கிறான். இந்த நேரத்திலே அப்படியே கடலிலே அமிழ்ந்து போகிறான். அமிழ்ந்து போன அவனை தூக்கி எடுத்து என் ஆண்டவர் சொல்கிறார், ஆமென், அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய் என்று. அப்படியானால் இந்த பேதுரு கடலிலே மூழ்குவதற்கு காரணம் அவருடைய சந்தேகம். அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரை விசுவாசித்து கடலிலே நடந்து கொண்டிருக்கிறான், ஆண்டவரை பார்த்து கொண்டு வருகிறான். இந்த நேரத்திலே அவனுக்குள்ளே எப்படி அவிசுவாசம் நுழைந்தது,
அவன் அவிசுவாசப்பட்ட காரணத்தினாலேதான் மூழ்கினான் என்று ஆண்டவர் கூறுகிறார். அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய் என்று. அருமையான தேவ பிள்ளைகளே, நான் இந்த காரியத்தை சிந்தித்துக் கொண்டிருந்த போது தேவ பிள்ளைகள் என்று தங்களை காட்டிக்கொண்டிருக்கிற நம்மில் பலரும் ஆண்டவரை பார்த்து நடந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் நம்மை பார்த்து கொண்டிருக்க நாம் விசுவாசத்தோடு ஆண்டவரை மாத்திரம் பார்த்து நடந்து கொண்டிருக்கிறோம். ஆக இந்த நேரத்திலே நம்முடைய சிந்தனை சிதறுகிற நேரத்திலே நாம் ஆண்டவரை பார்ப்பதை ஒரு கணம் மறந்து உலகத்தை திரும்பி பார்க்கிறோம். நம்மோடு நம்மை நெருக்கி கொண்டிருக்கிற பிரச்சனைகள், வியாதிகள், வழக்குகள், இப்படியாக பல காரியங்களிலே நாம் நெருக்கப்படுகிறோமே. அந்த நெருக்கத்தை ஆண்டவரை பார்த்து நடந்து கொண்டிருக்கிற நேரத்தில் ஒரு கணம் அப்படியே நாம் உலகத்தை பார்க்க, நம்முடைய வாழ்க்கையின் நிலைகளை நினைக்க, அப்படியே ஆண்டவருக்கு நமக்கும் இருக்கிற அந்த தொடர்பு அறுபட்டு போகிறது. அப்படியே நாம் அவிழ்ந்து போகிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, சின்ன காரியம் ஆண்டவரை பார்த்து விசுவாசத்தோடு நடக்கிறோம். அந்த விசுவாசம் இருந்து கொண்டிருக்கிற நேரத்திலே ஒரு சின்ன சலனம், திருப்பி அப்படியே லைட்டா பார்க்கிறோம், மற்ற காரியங்களை எல்லாம் கொஞ்சம் சிந்திக்கிறோம். இந்த நேரத்தில் ஆண்டவருக்கு நமக்கும் உள்ள அந்த தொடர்பு கட்டாயுது. அப்படியே நாம் வீழ்ந்து போகிறோம். ஆக இங்கே யார் வீழ்ந்து போனது? பேதுரு அப்போஸ்தலன் வீழ்ந்து போகிறார். அவனை தூக்கி எடுத்த ஆண்டவர் என்ன கூறுகிறார்? அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய் என்று. ஆக தேவ பிள்ளைகளே, ஆண்டவரோடு நாம் ஐக்கியப்பட்டு ஆண்டவரை நோக்கி நம்முடைய வாழ்க்கை பயணம் அப்படியே சென்று கொண்டிருக்கிற போது எந்த சூழ்நிலையிலும் எந்த நிலையிலும் ஆண்டவரை விட்டு நம்மை பின்தொடர்ந்து கொண்டிருக்கிற பிரச்சனைகளையோ பிரதிகூலங்களையோ வழக்குகளையோ வியாதியோடு நினைப்போமேயானால் நம்மையும் அறியாமல் நம்முடைய இருதயம் சலனப்படும். ஆண்டவரோடுள்ள உறவு, அந்த விசுவாசத்திலே கேப் உருவாகும். அந்த நேரம் நாம் வீழ்ந்து போகிறோம். பலவிதமான பிரச்சனைகளுக்குள்ளே மாட்டிக்கொள்கிறோம். தேவ பிள்ளைகள் என்றிருக்கிற நாம் ஆண்டவரையே நோக்கி நடப்போமே ஆனால், ஆண்டவரையே விசுவாசித்து எந்த பிரச்சனையாக இருந்தாலும், என்ன சூழ்நிலையாக இருந்தாலும், கடல் போல் கொந்தளிக்கின்ற காரியமாக இருந்தாலும், சூறை காற்று வீசி நம்முடைய வாழ்க்கையை அழித்து போடும் என்கின்ற நிலையில் இருந்தாலும், ஆண்டவரை நோக்கி நம்முடைய பயணம், நம்முடைய ஜெபங்கள், நம்முடைய விசுவாசம், நம்முடைய காரியங்கள் இருக்குமே ஆனால், எந்த காரணத்தினாலும் பின்னிட்டு திரும்பாமல் இருப்போமே ஆனால் நிச்சயம் நாம் வீழ்ந்து போவதில்லை. கர்த்தர் காரியங்களை நமக்கு வெற்றியாய் நிறைவேற்றி தருவார். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்வீர். ஆக விசுவாசம் ஒரு நாளும் ஆண்டவரை நோக்கி இருக்கிற நம்முடைய விசுவாசமும், ஆண்டவரை பார்த்து பயணம் செய்கிற நம்முடைய அந்த ஆவிக்குரிய வாழ்க்கை ஒரு நாளும் உலகத்தை நோக்கி பார்க்க கூடாது. நம்முடைய சூழ்நிலைகளை திரும்பி பார்க்க கூடாது. கர்த்தரை நம்பி இருக்கிறவன் செழிப்பான். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலே இந்த ஒரு வசனத்தை மாத்திரம் உங்களுக்கு வைத்து நாம் எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரை பார்த்து நடக்கிற அந்த நடையை, அந்த யாத்திரையை, அந்த விசுவாச பயணத்தை நாம் விட்டு உலகத்தை திருப்பி பார்ப்போமே ஆனால் நிச்சயம் நாம் மூழ்கி போவோம் என்பது நாம் நினைவிலே கொண்டு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை தொடரட்டும்.
கர்த்தர் ஆமே நம்மோடு கூட இருப்பார். ஓ, துக்கம் சந்தோஷமாக மாறும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆண்டவரை நோக்கி பார்த்த முகங்கள் ஆமேன் ஒரு காலம் வெட்கப்பட்டு போவதில்லை. கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அருமையானவர்களே, இந்த வார்த்தைகளை வைத்து ஒரு சின்ன ஜெபத்தை ஏறெடுத்து நான் ஆமேன் முடித்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகிறேன். நல்ல பிதாவே, மகிமையான கர்த்தாவே, இந்த நாளிலும் இந்த ஒரு வசனத்தை வைத்து ஆமேன் அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய்? ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தையை வைத்து உம்முடைய சன்னிதானத்திலே சில வார்த்தைகளை ஆமேன் தேவ பிள்ளைகளுக்கு சொல்லி ஆண்டவரை ஜெபிக்கிறேன். ஆண்டவரே கிருபையே தேவரே, ஒரு நாளும் நாங்கள் உம்மை ஆமேன் நோக்கி ஆண்டவரே தேவரே பண்ணுகிற அந்த பயணத்திலே நாங்கள் திருப்பி பார்க்க கூடாது, உலகத்தை நினைக்க கூடாது, உலக காரியங்களுக்கு உள்ளே ஆண்டவரே சென்று விடக்கூடாது. அந்த உணர்வு ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் உருவாகட்டும். கர்த்தர் மகிமைப்படும். என் ஆண்டவரே, இந்த நாட்களிலே தேசத்தின் சூழ்நிலை ஆண்டவரே எவ்வளவு ஆண்டவரே கொடிதாக மாறிக்கொண்டிருக்கிறது. ஆண்டவரே தேவாதி தேவரே, உம்முடைய கரத்திலே தேசத்தை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்திய தேசத்தின் எழுப்புதல் தென்கோடி முனையிலிருந்து ஆமேன் எழும்பும் என்று ஆண்டவரே தேவரே அப்பப்பிதாவே எங்களுடைய பலமான விசுவாசம். ஆண்டவரே, அந்த விசுவாசத்துக்கு ஆதாரமாக இந்த நாட்களிலே ஆண்டவரே தமிழக சட்ட சபையிலே சபாநாயகர் வேதத்தை ஆமேன் பேசுகிறவராக இருக்கிறார். ஆண்டவரே, அதே போல கேரள மாநிலத்திலே ஆண்டவரே முதலமைச்சர் ஆண்டவரே வேதத்தை ஆதாரமாக கொண்டு ஆண்டவரே வார்த்தைகளை கர்த்தாவே பேசிக் கொண்டிருக்கிறார். ஆண்டவரே தேவாதி தேவரே, நல்ல பிதாவே, இந்த நாளிலே தேசத்தின் எழுப்புதல் ஆமேன் தென்கோடி முனையில் இருந்து ஆமேன் எழும்பும் என்ற வார்த்தையை நீர் அங்கீகரித்து எழுப்புதலுக்கு அச்சாரமாக தமிழகத்திலும் ஆண்டவரே கேரளத்திலும் கர்த்தாவே இப்படிப்பட்ட தேவ மனிதர்களை ஆண்டவரே சட்டமன்றத்திற்குள்ளே நீர் கொண்டு வந்த தேவர்காய் ஸ்தோத்திரம். தேசம் இயேசுவை காணட்டும். இந்தியா இயேசுவுக்கு சொந்தமாக மாறட்டும். தென்கோடியில் இருந்து ஆமேன் எழுப்புதல் அக்கினி புறப்படட்டும். கர்த்தர் மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென்.